பிரதமர் மோடி அவர்களும் நேரடியாக என்ன அறிவிக்கிறார்னா 2026 தான் வந்து இந்தியால கடைசி வருஷமா இருக்கும் மாவோயிஸ்ட் இருக்கிறது. 2026ஓட நக்சல் முக்த் பாரத், அதாவது வந்து நக்சல்கள் இல்லாத இந்தியா 2026ல உருவாகும் அப்படின்னு வந்து அவர் நேரடியாக ஒரு பப்ளிக் மீட்டிங்லயே வந்து அறிவிச்சார். இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் வேற எந்த அரசியல் கட்சியும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி செய்யாத ஒரு விஷயமா இருக்கு. இதை சொன்னாலும் கூட இதை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாமே கிரீன் காரிடார் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 126 மாவட்டங்கள்ல இந்த நக்சல் மாவோயிஸ்டுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அந்த மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட 50% மேல எல்லாமே பழங்குடியின மக்கள். ஸோ அதுதான் இவங்களுக்கு வசதியா போச்சு. ஆனா இப்போ கரண்டா இருக்கிற டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, இது 126 மாவட்டங்கள்ல இருந்த இவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வெறும் 6 மாவட்டங்களுக்கு சுருங்கிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 120 மாவட்டங்கள் இந்த நக்சல் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து வெளில வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ வெளில வந்துருச்சுன்னா அது எப்படி, அது அப்படியே வந்து வெளில வந்துருமா? அதுக்கு தேவையான விஷயங்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த 126 மாவட்டங்கள்ல இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட முடியாது, அங்க வந்து ரோட்ஸ் போட முடியாது, அங்க ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி கட்ட முடியாது, அங்க ஒரு ரேஷன் கடை வராது. அரசுடைய திட்டங்கள் எந்த திட்டமும் வந்து அந்த மாவட்டங்கள்ல செயல்படுத்த முடியாது. ஆனா இப்போ இந்த நபர்களை அடித்து காட்டு பகுதிக்கு விரட்டி ஒன்னு சரண்டராவ இல்ல சாகு, இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டே ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு இவங்க நெருக்கினதால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடங்களை விட்டு இவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து இவங்க அடுத்தடுத்த பணிகளும் வந்து தீவிரப்படுது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 14,618 கிலோமீட்டர் சாலைகள் அப்படிங்கிறது வந்து போடப்பட்டிருக்கு. அது இல்லாம அந்த பகுதியில 10,505 மொபைல் டவர்ஸ் வந்து இந்த செல்போன் டவர்ஸ் வந்து அங்க வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1007 பேங்கோடைய பிரான்ச்சஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் 178 ஏகலைவா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் அங்க வந்து கொண்டு வரப்படுது. 178 இந்த ஏகலைவா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலி ஃபார் பழங்குடியின மக்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த முழுக்க அரசாங்கத்துடைய இதுல வந்து இயங்கக்கூடிய பள்ளி. ஸோ அந்த பள்ளியும் உள்ள கொண்டு வராங்க. ஸோ வேலையை கத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து தரம் உயர்த்துவது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது. இதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய அந்த மக்கள் வந்து ஒட்டு மொத்தமா அந்த மாவோயிசம் அப்படிங்கிற அந்த ராட்சச பிடியிலிருந்து அவங்க வந்து வெளியே வராங்க.